அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எஸ், பிகாஸ் எல்லாருக்குமே வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் தான் காமிச்சிருக்கேன். 3 இயர்ஸ் கோர்ஸும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணணும். இதுக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு தெரியலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய்ட்டு அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். 5 இயர்ஸ் கோர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ் வேறு லிங்க்கு. ஸோ அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது 5 இயர்ஸ் கோர்ஸ். மேலே எக்ஸாம் நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிடணும். ஸோ இதுதான் எக்ஸாம் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். என்ன அப்படின்னா உங்கள் நேமில் இருக்க ஃபஸ்ட்டு 4 லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் டைப் பண்ணோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜின்னு வச்சுக்கலாம். பாலாஜின்ற நேமில் வந்து நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து BALA ரெண்டுத்தையும் கேப்ஸில் போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நடுவில் எந்த டாட்டும் வைக்காமல் அதை ஃபுல்லாகவே என்ட்ரு பண்ண வேண்டியதான் உங்களோட பாஸ்வேர்டுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஹால் டிக்கெட் பேஜுக்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதில் தான் டிலே ஆகுது. எல்லோரும் ஒரே டைமில் உள்ள என்ட்ரு ஆனாலே இந்த வெப்சைட் வந்து ஹேங் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒருத்தங்களாக வந்து டவுன்லோட் பண்ணுறது நல்லது. ஹால் டிக்கெட் வெப்சைட்குள்ளே லாகின் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. கீழே ஸ்வைப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணது எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக காட்டுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கீழே கடைசியில் போனீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பிரிண்ட் அவுட்டு, இன்னொன்று ஹால் டிக்கெட் டவுன்லோடு. பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாம் டைமிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாமே ஒரே லிஸ்ட்டு மாதிரி வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு கொடுக்குறோம். பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் வருது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னென்னைக்கு எக்ஸாம் ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டைமிங்கோடு மென்ஷன் ஆகி வந்துடும். ஸோ இது ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் தான். ஹால் டிக்கெட் டவுன்லோட்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டேரெக்டாகவே வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் உங்கள் ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ, தென் எக்ஸாமினேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்கள் அதை அழகாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணேன். வீடியோ யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு டவுன்லோட் பண்ணோம். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.